ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி சனிக்கிழமையாச்சே. சரி வாசு கூட்டி வாசு தெளிக்கலான்ட்டு எழுந்திரிச்சு போனால் மழை வேறு லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக வாசு தெளிக்கிற அளவே ஒரு வேளை மிச்சமாச்சு. நைட்டே மாவாட்டி வச்சுருந்தேன்ல, அது வந்து 1.5 படி ஓட்டு ஆட்டினேன். இன்றைக்கி லீவ் ஆச்சு, சனி ஞாயிறு. அதனால் பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்ட்டு இப்போதைக்கு சுடுற கலவை ஊற்றிட்டேன். காய்ச்சல் வந்து குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா ஒரு 2 நேரம் 3 நேரம் மருந்து கொடுத்து பாருங்கள். கேட்கலன்னா ஹாஸ்பிட்டலில் போயிடுங்க. நானும் நேற்று காலையில் மத்தியானம் கொடுத்து கேட்கவே இல்லை. அதனால நைட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் வந்தோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துமே நைட்டு காய்ச்சல் வச்சு 2 டைம் மருந்து கொடுத்தோம். இரும்பலும் வேறு. நைட்டெல்லாம் தீக்ஷித்தும் தூங்கல, நானும் தூங்கல. அவனை தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். காலையில் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. செலியனா அவங்க அப்பாட்ட தூங்க வச்சா. அப்பா எந்திரிச்சு எங்கிட்ட ஓடியாந்தது. காலையில் பார்த்தா அவனுக்கும் லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாவு ஆட்டி வச்சதுனால பரவாயில்ல. நேற்றுக்கு மத்தியானம் தீக்ஷித் ஸ்கூல்லேருந்து வரலையே ஒரு மாதிரி டல்லாக வந்தானா, அதனால் மாவு ஆட்ட வேண்டானே நினச்சேன். அப்புறம் தூங்குற கேப்பில் ஊற வச்சேன். சரி சாயங்காலமாக ஆட்டி வச்சிடலாம், ஏன்னா காய்ச்சலும் அடிக்குது, சாப்பாடுனா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு ஊற வச்சேன். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தால் ஆட்டி வச்சுட்டேன். சனிக்கிழமைனாலே கொஞ்சம் லேட்டாக தான் சமைப்போம், லேட்டாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா லீவுங்கிறதுனால. இன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்காதனால நேரத்துலேயே சமைச்சு சாப்பாடு ஊட்டி கொஞ்ச நேரம் மருந்து கொடுத்து தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி தக்காளி குழம்பு வச்சாச்சு. செலியை காலையில் எந்திரிச்சு வரும்போதே ஒரே அழுகாச்சி தான். தூக்கு தட்டி விடு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இறங்குனா இறங்க மாட்டானாமா. அவன் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தட்டி விட்டுனாட்டி கொஞ்ச நேரம் தூங்குனா. அந்த கேப்பில் குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சிட்டான். அவங்க அப்பா வச்சுட்டு இருந்தார். கீழே இறங்க மாட்டேன்ட்டாரோ, ஒருத்தர் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சாப்பாடாக இருந்தால் 2 பேருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி தான் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் வச்சு மருந்து கொடுத்து 2 பேருமே தூங்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் தூங்கிட்டார். இப்போ நான் எல்லாம் துவைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு துணி காய போடலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் உள்ளேயே காய போட்டேன். நானும் லைட்டாக தான் தூரிட்டு போயிடு, துணி மாடி காய போட்டுக்கலான்னு நினச்சி நல்லாவே பெய்யுது. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து தக்காளி குழம்பு இருந்துச்சு. அது கூட பசங்களுக்கு ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு காப்பி வேணுமாம்மா, அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே சர்க்கரை பொடி போடுறாரு. சாயங்காலமாக ஹஸ்பண்டு மேல் ரூமில் இருக்கிற கதவு ஜன்னலெல்லாம் தொடச்சி விட்டார். அவர் ஃபோன் பார்த்துருக்கிறப்ப ஃபோனை மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு வேலை செய்வார். ஃபோனை வாங்காமல் விட்டோன்னா ஃபோனே தான் பார்த்துருப்பாரு. இதுதான் எங்கள் ஃபுல் டே மினி விலாக். இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.